ஒரு காலத்தில் உலகத்தில் எங்கும் காண முடியாத அளவுக்கு அழகான ஒரு மந்திர உலகம் இருந்தது. அந்த உலகத்தின் பெயர் மந்திரவனம். அங்கு மரங்கள் பேசும், மலர்கள் சிரிக்கும், பறவைகள் பாடல்களைப் பாடும். காற்றே கூட இனிய இசை போல வீசும். அந்த மந்திரவனத்தின் அருகில் சின்னதொரு கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் கண்ணா என்ற நல்ல மனம் கொண்ட குட்டிப் பையன் வாழ்ந்தான். கண்ணா மிகவும் ஆர்வமுள்ளவன். அவனுக்கு புத்தகங்களில் வரும் மாயாஜால கதைகள் மிகவும் பிடிக்கும். ஒருநாள் நானும் மாய உலகத்துக்குப் போவேன் என்று கனவு காண்பான். ஆனால் அவன் மிக முக்கியமான ஒரு பழக்கத்தையும் கொண்டிருந்தான். எல்லோருக்கும் உதவுவது, விலங்குகளை நேசிப்பது, பொய் பேசாதது. ஒரு மாலை நேரம் சூரியன் மஞ்சள் நிறத்தில் மறையும்போது கண்ணா மந்திரவனத்தின் விளிம்பில் விளையாடிக் கொண்டிருந்தான். அப்போது புதர்களுக்குள் ஏதோ மின்னுவது போல தெரிந்தது. அருகில் சென்று பார்த்தான். அது ஒரு ஒளிரும் தங்கச்சாவி. அந்தச் சாவி சூரிய ஒளியில் மின்னியது. கண்ணா அதை பிடித்தவுடன் டிங் டிங் என்று மணி சத்தம் கேட்டது. அச்சமயம் வண்ணச் சிறகுகளுடன் ஒரு சின்ன பரியாள் தோன்றினாள். பயப்படாதே கண்ணா என்று மென்மையாகச் சொன்னாள். இந்தச் சாவி நல்ல மனம் கொண்ட குழந்தைகளுக்கே தோன்றும். பரியாள் கண்ணாவை ஒரு பெரிய பழைய மரத்தருகே அழைத்துச் சென்றாள். அந்த மரத்தின் அடியில் ஒரு இரகசிய கதவு இருந்தது. கண்ணா தங்கச் சாவியால் கதவைத் திறந்தான். உடனே பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு அவன் கண்கள் தானாக மூடிக்கொண்டன. கண்கள் திறந்தபோது அவன் ஒரு அதிசய உலகத்தில் இருந்தான். அங்கே பேசும் மரங்கள், பறக்கும் மீன்கள், நடனமாடும் மலர்கள், பாடும் நட்சத்திரங்கள் எல்லாம் இருந்தன. வணக்கம் கண்ணா என்று எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கிடையே ஒரு சோகமான அழுகை ஒலி கேட்டது. பரியாள் கண்ணாவை அழைத்துச் சென்று அறிமுகப்படுத்தினாள். அது சந்திரக்குட்டி. அது வானத்தில் ஒளி தரும் குட்டி சந்திரன். அதன் ஒளி மங்கியிருந்தது, முகம் சோகமாக இருந்தது. என்ன நடந்தது என்று கண்ணா கேட்டான். இந்த உலகத்தில் நல்ல மனம் குறைந்துவிட்டது. அதனால் என் ஒளி குறைந்து வருகிறது என்றது சந்திரக்குட்டி. நீ என் ஒளியை மீட்டுத் தந்தால் இந்த உலகம் மீண்டும் மகிழும். கண்ணா தயங்காமல் உதவ ஒப்புக்கொண்டான். அவன் ஒரு பயணத்தைத் தொடங்கினான். முதலில் வழியில் பசியால் களைத்திருந்த ஒரு முயலைக் கண்டான். தன் பையில் இருந்த பழத்தை முயலுக்குக் கொடுத்தான். உடனே அந்த பழம் ஒளியாக மாறி கண்ணாவின் கையில் விழுந்தது. அடுத்ததாக வலையில் சிக்கியிருந்த ஒரு பறவையை விடுவித்தான். பறவை மகிழ்ச்சியுடன் பறந்தது. இன்னொரு ஒளி தோன்றியது. பின்னர் வழி தெரியாமல் அழுது கொண்டிருந்த ஒரு குட்டி மந்திர எலியை அதன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றான். அந்த நல்ல செயலுக்கும் ஒரு ஒளி கிடைத்தது. இவ்வாறு கண்ணா செய்த ஒவ்வொரு நல்ல செயலும் ஒளித்துகள்களாக மாறியது. அவன் அந்த ஒளிகளை சேகரித்து சந்திரக்குட்டியிடம் கொண்டு சென்றான். சந்திரக்குட்டி அந்த ஒளிகளை தன் இதயத்தில் சேர்த்தது. ஒரு கணத்தில் சந்திரக்குட்டி முழு பிரகாசத்துடன் ஒளிர்ந்தது. வானம் நட்சத்திரங்களால் நிரம்பியது. மந்திரவனம் முழுவதும் மகிழ்ச்சி பரவியது. எல்லோரும் கண்ணாவைச் சுற்றி கைதட்டி மகிழ்ந்தனர். பரியாள் சிரித்தபடி சொன்னாள், கண்ணா, நீ மாயாஜாலம் செய்யவில்லை. நல்ல மனம், அன்பு, உதவி, இதுவே உண்மையான மாயாஜாலம். அடுத்த கணம் கண்ணா தன் கிராமத்தில் இருந்தான். தங்கச்சாவி அவன் கையில் இருந்தது. ஆனால் இப்போது அவனுக்கு புரிந்தது, மாய உலகம் வெளியே இல்லை, அது நம்முடைய நல்ல செயல்களில்தான் இருக்கிறது. அன்றிலிருந்து கண்ணா தினமும் நல்ல காரியங்கள் செய்தான். அவன் வாழும் இடமே ஒரு சிறிய மந்திரவனமாக மாறியது. அன்பு இருந்தால் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு மாயாஜால நாயகன்தான்.